தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான காலவேளையில் இந்த 3ஆம் மாதத்தில் உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 3ஆம் மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்த வசனம் யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை தேவ மகிமைக்கா நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே தேவ மனுஷனாகிய யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோபுக்குள்ள ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது அவர் எந்த நிலையில் இருந்தார் என்பதை நாம் வேதத்தை வாசிக்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்கு தெரியும். எல்லாவற்றையும் இழந்து தன் சரீரத்தில் சுகமில்லாமல் உள்ளதெல்லாம் இழந்து ஒன்றுமில்லாத எல்லாருக்கும் கேலியும் பரிகாசமாக கேள்விக்குறியாக இருந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை இந்த காலையில் கவனிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, யோபின் தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஏன் இந்த வார்த்தையை தேவ மனுஷனாகி யோபு சொன்னார் தெரியுங்களா? அவருக்கு தெரியும், அன்பாள யார் என் கூட இல்லைனாலும் தேவன் ஒருவர் என்னோடு இருப்பாரானா என் நிலைமையை மாற்றி, என் சூழ்நிலையை மாற்றி, என் வாழ்க்கையை மாற்றி, என் எதிர்காலத்தை மாற்றி தேவன் என்னை ஆதி நிலைக்கு, நல்ல நிலைக்கு என்னை கொண்டு வருவார் என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஒன்றும் இல்லாத இடங்கள்லேருந்து அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை தேவ மனுஷனாகிய யோபு அறிந்திருந்தார். ஆகையால் தான் அத்தனை நெருக்கங்கள் நடுவிலும் அவர் தளர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல், பிசாசுக்கு இடம் கொடுக்காம அவர் என்ன பண்ணார்னா, என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். இந்த வார்த்தை கேட்குற நீங்களும் இன்றைக்கு இந்த 3ஆம் மாதத்தில் கால் வைத்திருக்கிறீங்க. ஒருவேளை வியாபாரத்தில் தோல்வியை கண்டிருக்கலாம், ஊழியங்களில் சோர்ந்து போயிருக்கலாம், இல்லை குடும்பத்தில் பல பிரச்சனைகள் நிமித்தமாக குடும்பங்கள் இன்றைக்கு சின்னாபின்னமான சூழ்நிலையிலே காணப்படலாம். ஒருவேளை சரீர சுகத்தை இழந்து என்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு இக்கட்டான நிலையில் நீங்கள் கடந்து வரலாம். ஆனால் தேவன் உங்களுடைய எல்லா நிலைமையும் இந்த நாளில் தேவன் மாற்ற உண்மை உள்ளவர். காரணம் என்னென்னா, என்னோடு கூட யோபின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே தேவ மனுஷனாகிய யோபு பக்தன் சொல்லுகிறார், அவர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று சொல்லி. தேவன் உயிரோடு இருப்பது மாத்திரம் அல்ல, அவர் நம்மேல் யாராக இருக்கிறாரா, கரிசனை உள்ளவராக இருக்கிறாரா. இந்த 3ஆம் மாதத்தில் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் தேவ ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன். உங்களை குறித்து யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, உங்கள் பட்சத்தில் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். யோபு சொல்லுகிறார், அவர் என் மேல் நினைவாக இருக்கிறார், அவர் நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று சொல்லி. ஆகையாலே இன்றைக்கு எல்லா தடைகளை தேவன் மாற்றி கடந்த 2 மாதங்களில் நீங்கள் காணாத செழிப்பு, 2 மாதத்தில் காணாத வியாபாரத்தில் உயர்வு, 2 மாதத்தில் காணாத பெரிய விடுதலை, 2 மாதத்தில் காணாத மகிமையான செயல்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். காரணம் என்னென்னா, தேவ மனுஷனாகிய யோபு சொல்லுகிறார், 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அங்கே தேவ மனுஷன் சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அப்போது இந்த 3ஆம் மாதத்தில் தேவன் உங்களை குறித்து என்னெல்லாம் நினைத்திருக்கிறாரோ அதை கண்டிப்பாக தேவன் செய்வார். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும்படியாக கண்டிப்பாக தேவன் உங்களை என்ன பண்ணுவாருங்க,
பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கார். தேவன் நினைத்தது ஒன்றும் என்ன ஆகாதுங்க, தடைப்படாது. எத்தனை தடைகளை சத்துரு கொண்டு வந்தாலும் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாருங்க, ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்ன ஆகுமோ 23 19 20 வாசித்து பாருங்கள். பிள்ளையாமே அன்பாளே இஸ்ரவேல் மக்களை சபிக்கணும்னு சொல்லி பாலாக் அழைத்து கொண்டு வந்தான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணல தெரியுங்களா, அனுமதிக்கலைங்க. அவன் எங்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினா நாங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேல் மக்களுக்கு அனுகூலமாய் பேசினார். தேவன் ஆசீர்வதித்தவர்களை யாரும் சபிக்க முடியாது. தேவன் உயர்த்த நினைத்தா யாரும் தடம் செய்ய முடியாது. தேவன் திறந்த வாசலை வைத்தா யாரும் மூட முடியாது. தேவன் உன் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க விரும்பினா அதை யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, பறித்து கொள்ள முடியாது. ஆகையாலே தேவ பிள்ளைங்க தைரியமாய் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து இந்த மாதத்தில் முன்னேறி செல்லுங்க. சொல்லுங்க, சாத்தானை பார்த்து சொல்லுங்க, உங்கள் சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, உங்கள் பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, என் தேவன் உயிரோடு இருக்கிறாரு. அவர் நிச்சயமாக என்ன பண்ணுவாருங்க, எனக்கு நன்மை செய்வார். நீங்கள் யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8 9 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்கே தேவ மனுஷன் சொல்றாரு, அன்பான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் என்ன பண்ணுகிறாராம், எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்வாராம். அப்போ இந்த 3ஆம் மாதத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். எப்படி செய்வாராம், நீங்கள் எண்ணி பார்க்க முடியாது, ஆராய்ந்து பார்க்க முடியாது. அவ்வளோ மகிமையான காரியங்களை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பிங்க. எல்லா சூழ்நிலையிலையும் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் ஆராதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அங்கே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார், மரித்தவர் அல்ல. ஆகையால் இந்த 3ஆம் மாதத்தில் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்தி உங்களை கனப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் தேவன் உயிரோடு இருக்கிறபடினால நான் சோர்ந்து போக மாட்டேன்ப்பா, நான் முன்னேறி செல்லுவேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறபடினால நன்றி என்று தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலவேளையில் இந்த 3ஆம் மாதத்தில் இந்த முதல் நாளில் நம்முடைய ஊழியக்காரனா என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இவர்கள் ஆத்துமா வாழ்றது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க தேவன் அவர்களை குடும்பமாய் ஆசீர்வதிங்க. அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிங்க. அவருடைய கர்ப்பத்தின் பலனை ஆசீர்வதிங்க. அவளுக்கு உண்டான மாவு தொட்டி எண்ணெய் தொட்டி ஆசீர்வதிங்க. அவருடைய சரீரத்தில் தெய்வீக சுகத்தை தேவன் இப்பொழுதே ஆண்டவரே அவருடைய உச்சந்தலை முதல் கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளில் பலவீனமுள்ள எல்லா பகுதிகளையும் இப்பொழுதே நம்முடைய தலைமுள்ள கரங்களால் தொட்டு அவளுக்கு பூரண சுகத்தை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்துக்கும் அவருடைய உயர்வுக்கும் அவருடைய ஊழியங்களுக்கும் அவருடைய சபைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கும் தடையாக இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி நல்ல நிலைக்கு கொண்டு வாங்க. அது மட்டுமல்ல, விவாகம் ஆகாத பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் விவாகம் ஆகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். வியாபாரத்தில் நஷ்டத்தை கண்ட மக்களுக்கு இந்த மாதத்தில் செழிப்ப தேவன் கட்டளடும்படியாக ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, பிள்ளை இல்லாத மக்களுடைய கர்ப்பங்களை திறந்து பிள்ளை பாக்கியங்களை தாங்க. யாரெல்லாம் வீடு கட்டணும்னு நினச்சிருக்கிறாங்களோ அவங்க கட்ட தேவையான எல்லா பண தேவைகளை தேவன் உதவி செய்யும். யாரெல்லாம் நிலங்களை வாங்கணும்னு நினச்சிருக்கிறாங்களோ அவங்க நிலங்களை வாங்க உதவி செய்யும். விசேஷமாக படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பரீட்சை எழுத போகிற எல்லா பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவியை நீக்கி அவளுக்கு அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவியை தந்து அவங்க எல்லாரும் ஆண்டவரே இந்த நாளில் கூட நல்ல பரீட்சை எழுதி ஆண்டவரே அவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று பாஸ் ஆக உதவி செய்யும்.
விசேஷமாக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஊழியக்காரோட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவளோடு இருந்து அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பொறுப்பேடும், நாமத்தை மகிமைப்படுத்தும். விசேஷமாக எங்களுடைய யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளில் கூட சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை தொடர்ந்து கவனித்து கொண்டு வருகிற எல்லா தேவ ஜனங்களையும் கர்த்தர் இந்த 3ஆம் மாதத்தில் அபரிதமாய் ஆசீர்வதித்து தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும், அதிசயங்களை செய்து வழி நடத்தும். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. தொடர்ந்து தேவனுடைய நாம மகிமைப்பட. இன்றைக்கு தான் ஐயா நாங்கள் முதல் தடவையாக அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தேவ வார்த்தை அவசியமாக இருக்குது. இன்னும் நாங்கள் தேவனை அறிய வேண்டும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுக்கு ஜெப குறிப்புங்க இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவோ SMS வழியாகவோ நீங்கள் தொலைபேசியின் வழியாக எங்களோட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். விசுவாசிங்க, உங்கள் கான்டாக்டில் குரூப்பில் இருக்கிற மக்களோடு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை இந்த 3ஆவது மாதம் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.